டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த இன்பமான பொழுதிலே நாங்கள் உள்ளத்தை உறுதியாக்கி நல்ல செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆக சொல்லின் சிறந்த வடிவம் செயல். செயல்கள் அற்ற வார்த்தைகள் மதிப்பற்றவை. ஒவ்வொரு அநீதிகளையும் கண்டு நீ கோபமடைந்தால் நீயும் என் தோழன் என்று சொன்னவர் மாவோ சேத்துங், மாபெரும் புரட்சியாளர், எனக்கு விருப்பமான அரசியல்வாதியும் கூட. அப்ப இந்த மாமனிதர் மக்களுக்காக போராடினார், ஏழை மக்களுக்காக போராடினார், இல்லாதவர்களுக்காக போராடினார். சென்ற கிழமை அவருடைய பிறந்த நாள் வந்தது. ஆக அநீதிகள் எமது சமுதாயத்திலே, எமது நாட்டிலே நிலவுகின்ற பொழுது மனிதத்துவம் அழிந்துவிடும். ஆகவே இந்த அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கவும், இந்த அநீதிகளை பப்ளிக்காக வெளியிடவும், அநீதிகளிலிருந்து மக்களை பாதுகாக்கவும் எங்கள் ஒவ்வொருவருடனும் கடமை. ஊடகம், அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், இவர்கள் எல்லோருமே இந்த மக்களுக்கான நீதியை வழங்குகின்ற நீதியின் தேவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் எமது நாட்டிலும் எமது மண்ணிலும் ஒடுக்கப்பட்ட, வறுமையால் வாடுகின்ற ஏழை மக்கள் பல துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகிறார்கள். ஆக உணவுக்கான ஒரு போராட்டமாக, அடுத்ததாக மருத்துவத்துக்கான ஒரு போராட்டமாக, அரசாங்க வைத்தியசாலைகள் போய் எல்லா மருத்துவ சேவையும் பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழல். அடுத்தது வீடுகள் இல்லை, வீடுகள் சரியாக வீடுகளாக இல்லை, கொட்டில்களாக, டாய்லெட்டுகள் கூட இல்லை, சேலையை சுற்றி வேலி அடைத்து இருக்கின்ற இந்த சூழலில் நாங்கள் 350 கோடிக்கு கோயிலை கட்டுகிறோம். இன்னும் 250 கோடிக்கு வடமராட்சியிலே கோயில் கட்டி கொண்டிருக்கிறார்கள். காரதீவிலே 150 கோடிக்கு கோயில் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இங்கே மக்கள் பசி. அப்ப இது சமயத்துக்கு எதிரானதில்லை. இறைவன் கோயில் கட்ட சொல்லி கேட்கவில்லை பல கோடிகளுக்கு. ராஜராஜ சோழன் கட்டினார். அவருடைய காலத்துல தமிழ்நாடு பூத்து குலுங்கியது. கங்கை கடாரம் உலகத்தின் பெரும்பகுதியை ஆட்சி செய்தார். மகிழ்ச்சி, பெரும் நிதி வளம் இருந்தது. இங்கே அப்ப கோயில் கட்டினார்கள், ஓகே. ஆனால் இங்கே பாருங்க, அதுவும் கோயில்கள் வங்கிகளாக பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொண்டு மக்கள் சேவையை செய்தன. ஆனால் இங்கே இத்தனை பசி, இத்தனை பட்டினி. பாடசாலைக்கு செல்கிறோம், மாணவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் புத்தகம் அன்பளிப்பாக கொடுத்தா சார் கொப்பியில் எழுதுவதற்கு. அதிபர்கள் கேட்கிறார்கள், வாங்கித்தார்கள். ஆக ஒரு யுத்தத்துக்கு பின்னர் பல துயரத்தோடும் துன்பத்தோடும் வேதனையோடும் இல்லாமையினால் மக்கள் வேதனையில் இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு மக்கள் பணி செய்வதுதான் சிவத்தொண்டு, இறைவனுக்கு செய்கின்ற தொண்டு. ஆகவே இறைவன் இந்த பெரிய கோடி கோடிகளில் கோயில்களை ஒன்றும் கட்டச் சொல்லி கேட்கவில்லை. மக்களுக்கு, அந்த ஏழை மக்களுக்கு, அந்த தேவையான தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் தவிக்கின்ற மக்களுக்கு சேவை செய்வதுதான் இந்த மதங்கள். இன்று இந்த மதங்கள் பெருமளவு செலவு. அன்று சென்ற வருடம் 4.5 லட்சம் ரூபாவுக்கு அவர்கள் இந்த வான வேடிக்கை செய்கிறார்கள். இங்கே பிள்ளை சாப்பிடாமல் பாடசாலைக்கு வருகிறது, இன்னொரு பிள்ளையருடைய சாப்பாட்டை களவெடுத்து சாப்பிடுகிறது. பெரிய கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இதில் ஒரு பெரிய விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். இது எல்லோரும், சமூக செயற்பாட்டாளர்கள், மதத்தில் இருப்பவர்கள், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களை வாழ்வாங்கு வாழச் செய்வதற்கு செயலாற்றுவோம். வணக்கம்.